ஹலோ ஆல் வணக்கம் அகைன். இன்னொரு புது செட்டப்ல இருந்து உங்களை சந்திக்கிறதுல ரொம்ப சந்தோஷம். மேட்ச் இன்னைக்கு முடிஞ்சிருச்சு, சீரிஸும் இன்னைக்கு முடிஞ்சிருச்சு. ஸோ ஓவராலா இந்த சீரிஸை பத்தியே என்ன ஏது அப்படின்னு பேசலாம் அப்படின்றது தான் ஒரு வீடியோ. கண்டிப்பா. என்னப்பா 5 மேட்ச் சீரிஸ 3 மேட்ச் ஆக்கிட்டாங்க. அதாவது ஆஸ்திரேலியால இந்த டைம் சம்மர்னு சொல்லுவாங்க மாஸ்டர். ஆனா சம்மர் வந்து ரெயின்ஸ். சம்மர் ரெயின்ஸ். ஆனா வந்து ஆக்சுவலா நான் இன்னைக்கு மேட்ச் ரொம்ப எதிர்பார்த்தேன். அதுவும் இந்தியா வந்து ரொம்ப ஆமா. சூப்பரா ஸ்டார்ட்டும் பண்ணாங்க. மேட்ச் நடந்திருந்தா சரி, ஓகே. அந்த அத நம்ம ப்ரெடிக்ட் பண்ண ஹைண்ட்சைட் முடியாது. ப்ரெடிக்ட் முதல் பண்ண மேட்ச்சும் முடியாது. சரி, லாஸ்ட் மேட்ச்சும் சரி, எனிதிங் குட் ஹேவ் ஹேப்பன். அத விட்டுறலாம். ரிமைனிங் நடுவுல இருக்கிற அந்த 3 மேட்ச வச்சு தான் சரி. ஆனா பாட்டம் அனலைஸ் லைன் பண்றாங்க. என்னன்னா, இந்தியா ஹஸ் நெவர் லாஸ்ட் அ சீரிஸ். அது வந்து இன்னும் கன்டின்யூ ஆகுது. விச் இஸ் T20 வெரி சீரிஸ். கிரேட். ஆமா, T20 சீரிஸ். அதே மாரி ஆஸ்திரேலியால இதுவரைக்கும் அவங்க T20 சீரிஸ் ஜெயிச்சது இல்லன்னு நான் நெனைக்கிறேன். தெரியல. இஃப் ஐ அம் அந்த நாட் ராங். ஸ்டாட்ஸ் நான் பார்க்கல. ஆமா. சோ அந்த இதுவுமே வந்து அவங்க ஸ்ட்ரீக்க ஓகே. பிரேக் நாட் பண்ணியிருக்காங்க. லாஸ்ட் T20 சீரிஸ் அண்டர் சூரியகுமார் யாதவ். சூரியகுமார் யாதவ் அண்ட் அண்ட் கம்பீர் காம்பினேஷன். காம்பினேஷன்ல வந்து இது பண்ணது கிடையாது. விச் இஸ் அ வெரி வெரி குட் ஸ்டார்ட் ஃபார் தி வேர்ல்ட் கப் கேம்பெயின் அப்படின்னு நெனைக்கிறேன். ஸோ நீங்க கரெக்ட். அதுல இருந்து சொல்லுங்க. வின்னிங் தான். ஆமாமா. இது சீரிஸ் வின்னிங் தான். ஓகேங்களா. அதான் நெறைய எப்ஸ் அண்ட் பட்ஸ் வச்சு பேசலாம். பட் ஸ்டில் எனக்கு தெரிஞ்சு அந்த அந்த 3 மேட்ச் தானே வாஷிங்டன் சுந்தர், அதாவது 3னா 4த் மேட்ச் 4த் தானே. மேட்ச். அந்த அந்த இன்னிங்ஸ் வந்து ரொம்ப குரூஷியலான இன்னிங்ஸ் அப்படிங்கிற மாரி எனக்கு தோணுச்சு. ஏன்னா ஓகே. நம்ம ம். பிளேயிங் லெவல்ல இருந்து போவோம். இப்போ ஓகே. இந்த சீரிஸ் ஸ்டார்ட் ஆகும்போது ஒரு பிளேயிங் லெவல் ஆமா, இருந்துச்சு. ஆமா, அதுக்கு அடுத்து வந்து ஒரு 2வது மேட்ச் கொஞ்சம் குல்தீப் யாதவ்லாம் எடுத்துட்டு வந்தாங்க. ஆமா. கொஞ்சம் அடி வாங்கினாங்க. ஸோ இப்போ வந்து ஒரு பிளேயிங் லெவல்ல செட் ஆயிருக்காங்க. ஸோ இந்த பிளேயிங் லெவல் தான் வந்து லைக்லி டு பி வேர்ல்ட் கப்பா? இல்ல வந்து இதுலயும் நீங்க ஏதாவது சேஞ்சஸ் பண்ணுவீங்களா? இல்ல சேஞ்சஸ் பண்ண வாய்ப்பு இருக்கு. எஸ்பெஷலி நமக்கு வந்து கண்டிஷன்ஸ பொறுத்த அளவுக்கு ஸ்பின் அடிஷனலா வேணும் அப்படின்னு சொன்னா, கண்டிப்பா குல்தீப் யாதவ் திரும்ப வர வாய்ப்பு இருக்கு. ம். அப்போ இப்ப இருக்கிற லெவல்ல ஹர்ஷித் ராணா இல்ல. ம். வேலிட். வேலிட் சோ ஒப்பீனியன். அதனால வந்து சொல்ல முடியாது. ஐ திங்க் சூரியகுமார் ஏதோ சொல்லியிருந்தாரு. இன்னும் 2 to 3 சீரிஸ் இருக்குன்னு நினைக்கிறேன் பிஃபோர் த வேர்ல்ட் கப். ஸோ தே மைட் எக்ஸ்பெரிமெண்ட் அட்லீஸ்ட் இன் 1 சீரிஸ்ன்னு எனக்கு தோணுது. பட் மோர் ஆர் லெஸ் செட்டில்ட் அப்படிங்கிற ஓகே. மாரி தான் இருக்கு. ஸோ ஆன் தி அதர் ஹேண்ட் ஆஸ்திரேலியா வந்து ரொம்பவே ஸ்ட்ரகிள் பண்ணாங்க. ஏன்னா அவங்களோட ஹோம் கண்டிஷன்ஸ் அதுலயே வந்து அவங்க ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ண மாதிரி தான் இருந்துச்சு. அவங்க ஜெயிச்சது ஒரே ஒரு மேட்ச் தான். இல்ல ஸ்ட்ரகிள்ங்கிறத விட நம்ம ஏற்கனவே பேசணும் இல்லைங்களா? ஹேசல்வுட் இல்லங்கிறதே அவங்களுக்கு பெரிய அடி. ஓகேங்களா? அதுக்கப்புறம் டிராவிஸ் ஹெட்டோட ஃபார்ம் பிளஸ் அவர் இந்த சீரிஸ்ல இல்லங்கிறது கன்சர்னு. கிளென் மேக்ஸ்வெல் இப்பதான் வந்திருக்காரு. ஸோ மேக்ஸ்வெல் கொஞ்சம் அவரோட பெர்ஃபார்ம் இதுவும் நம்ம பண்ணியிருக்காங்க. பண்ண முடியல. ஸோ அதனால அவங்க வந்து ஒரு அன்செட்டில்டா இருக்காங்க. ஏன்னா சாப் அண்ட் சேஞ்சஸ் அஃப்கோர்ஸ் அவங்களுக்கு எந்த ஆஷஸ். வேர்ல்டு கப் எதுனாலும் இம்பார்ட்டன்ட் இல்ல. நமக்கு ஆஷஸ். அவங்களுக்கு வந்து ஆஷஸ் தான் பிரியாரிட்டி. ஸோ அது முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் ஐ திங்க் தேர் ஃபுல் ஃபோக்கஸ் வில் கம் பேக் டு டி இது T20 வரும். அதாவது டூ வொரிட் இல்ல. எனக்கு தெரிஞ்சு அவங்களுக்கும் நெறைய பாசிட்டிவ்ஸ் ஃப்ரம் திஸ் சீரிஸ் இருக்கு. ஆனா என்ன சொல்றது? அந்த செட்டில்டு டீம் இன்னும் அவங்க வரல. ஓகே. ஆனா எனக்கு இந்த சீரிஸ்ல வந்து ரொம்ப ஒரு டர்னிங் பாயிண்ட்டா இருந்தது அப்படின்றது வந்து நெறைய பேர் நெறைய விஷயம் சொல்லலாம். ஆனா எனக்கு வந்து என்னன்னா, ஹேவ் த டீம் மேனேஜ்மெண்ட் ஸ்டார்ட்டட் லுக்கிங் பியாண்ட் சஞ்சு சாம்சன். அது வந்து இந்த சீரிஸ்ல டிசைட் ஆயிடுச்சு. இனிமேல் ஐ டோன்ட் திங்க் சஞ்சு சாம்சன் வில் கெட் அ ரோப் அப்படின்ற மாரி எனக்கு ஃபீல் ஆகுது. நீங்க என்ன நினைக்கிறீங்க? இல்ல அதுதான் எனக்கு தெரிஞ்சு இன்னும் ஒரு சீரிஸ் மேபி தே வில் எக்ஸ்பெரிமென்ட் அப்படின்னு எனக்கு இன்னும் தோணுது. எக்ஸ்பெரிமெண்ட்னா டாப் ஆர்டர் கிடையாது. நீங்க வந்து 4, 5 தான். 4, 5 தான். ஒரு சஞ்சு சாம்சன் டாப் ஆர்டர் போறது அது சீல்டு ஃபார் சுபம் த கில் தான். வேர்ல்ட் கப் எனக்கு தெரிஞ்சு இல்ல. ம்ஹ்ம். ஓகே. ஸோ சுபம் கில், அபிஷேக் சர்மா. மேபி அவரு 5, 6 வந்தாலும் மேபி இப்ப சூரியகுமார் யாதவ் சில நேரம் வந்து 4, ஆர்டர் 5 மாத்துனாங்களா, அந்த மாரி மாத்துறதுக்கு வாய்ப்பு இருக்கே தவிர, எனக்கு தெரிஞ்சு அந்த டாப் 3ல சூரியகுமார் யாதவ் கண்டிப்பா டீம்ல இருப்பாரு. ஆனா ஓப்பனிங் ஸ்லாட் எனக்கு தெரிஞ்சு மாத்த மாட்டாங்க. அட்லீஸ்ட் அன்டில் த வேர்ல்ட் கப் இஸ் ஆனா ஓவர். அது ஃபேர்ன்னு நினைக்கிறேன். ஃபேர்ங்கிறத விட ஒரு சைடுல இருந்து பார்த்தா ஃபேரா இருக்கும். இன்னொரு சைடுல இருந்து பார்த்தா அன்ஃபேரா இருக்கும். ஸோ கில் நீட்ஸ் தட் அப்படிங்கிறத நம்ம லாஸ்ட் டைம் பேசுவோம் இல்லைங்களா? ஸோ கில்லுக்கு கண்டிப்பா அந்த ஆப்பர்ச்சுனிட்டி குடுத்து தான் ஆகும். ஏன்னா, ஐ டோன்ட் திங்க் கில் வில் அகைன் லைக் சஞ்சு சாம்சன், கில் வில் பி லைக் டூயிங் குட் அட் த டாப் தான். ஸோ அதனால வந்து அவருக்கு அவங்க கமிட் பண்ணி அவருக்கு லாங் ரன் குடுக்கணும்னு முடிவு பண்ணிட்டாங்கங்கிறப்ப யூ கான்ட் சடன்லி சேஞ்ச். அஃப்கோர்ஸ் சஞ்சு சாம்சன் நல்லா விளையாடலன்னு நான் சொல்லல. ஆனா, அந்த ஒரு என்ன சொல்றது? ஒரு ஒரு பவர், ஒரு எக்ஸ் ஃபேக்டரா இன்னும் நம்ம வந்து அவர ஆமாமா. பார்க்கல. கரெக்ட். கரெக்ட்டா? அதனால வந்து அந்த அந்த லாங் ரன் பிரேக் பண்ற அளவுக்கு அவர் பெர்ஃபார்மன்ஸ் இல்ல. அப்படிதான் நான் சொல்லணும். ஓகே. ஓவராலா இந்த ஒரு ஷார்ட் அண்ட் சீரிஸு ஆ இந்தியால பாசிட்டிவ்ஸ் என்னென்ன அப்படின்னு சொல்லுங்க. கண்டிப்பா வந்து வருண் சக்கரவர்த்தி வந்து ஒரு பெரிய ஆமா. வருண் பாசிட்டிவ் தான். சக்கரவர்த்தி கண்டிப்பா பாசிட்டிவ். அபிஷேக் சர்மா வந்து அதான் நெறையா அதாவது அவர் தான் டாப் ரன் கெட்டர்ன்னு நெனைக்கிறேன். ஆமா. ஆனாலும் அவரோட ஸ்டாண்டர்டுக்கு நம்பர் ஆஃப் ரன்ஸ் கம்மி தான். பட் ஸ்டில்
நான் என்ன கன்சர்னா இருந்தேன்னா, அவரால அந்த ஃபுல் பிளேசிங் கன்ஸ் அந்த மாரி அடிக்க முடியாதுன்னு நெனச்சேன். கொஞ்சம் அந்த ஹேசல்வுட் போடுறப்ப ஸ்ட்ரகிள் பண்ணாலும், ஹி வாஸ் ஏபிள் டூ பிளே வெல் இன் ஆஸ்திரேலியா, விச் இஸ் a பிக் டிக் ஃபார் இந்தியா. ஸோ ஹி கேன் பிளே இன் எவ்ரிவேர். அக்ராஸ் த வேர்ல்ட் அப்படிங்கிற ஒரு கான்ஃபிடன்ஸ் குடுத்திருக்காரு. அது ஒரு பிக் பாசிட்டிவா நான் பார்க்குறேன் நானு. வேற என்ன நீங்க யோசிச்சீங்க? எனக்கு வந்து கொஞ்சம் டிசப்பாயின்ட்மெண்ட்னு இல்ல சொன்னா இருங்க. பாசிட்டிவ் முதல்ல முடிச்சிடலாம். பாசிட்டிவ்ல நான் இன்னும் யாரையோ யோசிச்சு வச்சிருந்தேன். வாஷிங்டன் சுந்தர் வந்து வாஷிங்டன். அஸ் அ பேட்டர் எனக்கு இன்னும் அவர் அஸ் அ பவுலரா கன்சர்னா வச்சிருக்கேன். மேபி அதுல பேசலாம். அஸ் அ பவுலர் பேட்டரா வந்து அவரோட அந்த இன்னிங்ஸ் எனக்கு தெரிஞ்சு சீரிஸோட ஒரு என்னோட டர்னிங் பாயிண்ட் சொல்றேன். ஏன்னா இன்னைக்கு மேட்ச் நடந்திருந்தா இந்தியா வின் பண்ணியிருந்தாங்கன்னா அவரோட இன்னிங்ஸ் ரொம்ப முக்கியமான குரூஷியலான இருந்திருக்கும் ப்ரீவியஸ் மேட்ச்ல. அவரோட இது பாசிட்டிவ். அதுக்கப்புறம் பும்ரா நம்ம ரொம்ப எதிர்பார்த்திருந்தோம். அதாவது அட்லீஸ்ட் நான் என்னோட எதிர்பார்த்திருந்தேன். டிசப்பாயிண்டட் வந்து ஆ. பும்ரா தான். அது எனக்கு வந்து நான் டிசப்பாயிண்டிங்கா இல்ல. ஆனா எதிர்பார்த்த அளவுக்கு இல்ல. ஒரு மாரி நியூட்ரலா நான் எடுத்துக்கிட்டேன் நானு. ஏன்னா ஐ நோ இன்னைக்கு நீங்க சொன்னீங்க எடுத்த உடனே நெறைய ரன்ஸ் குடுத்தாரு. ஆனா அட்லீஸ்ட் பேக் அண்ட் டெத்ல வந்து நெறைய லீக் பண்ணாம அட்லீஸ்ட் ஹி வாஸ் ஏபிள் டு கண்டெயின் ஆமா. பேட்ஸ்மேன்ங்கிற மாரி இருந்தனால ஐ புட் ஹிம் இன் தி நியூட்ரல் ஜோன் மாரி நான் வச்சுக்கிட்டேன் நான். ஆஸ்திரேலியா சைட பொறுத்த வரைக்கும் பெரிய டிசப்பாயின்மெண்ட் வந்து மார்ஷும் சரி, இங்கிலீஷும் சரி. 2 பேருமே நல்ல ஃபார்ம்ல இருந்தாங்க. ஆனா வந்து ஒரு மேட்ச் கூட நான் உங்களுக்கு பாசிட்டிவ் வந்து டிம் டேவிடும் எனக்கு தெரிஞ்சு நேத்தன் எலிஸுமே வந்து நல்ல இது ஹேசல்வுட் ஆஃப் கோர்ஸ் நம்ம அவர் எங்க போட்டாலும் அவர் இது பண்ணுவாங்க. ஸோ எனக்கு தெரிஞ்சு அவங்களுக்கு அந்த 3 பாசிட்டிவ் வந்து மெயினா டிம் டேவிட், நேத்தன் எலிஸ் அண்ட் ஹேசல்வுட். ஓகே. ஸோ ஓவராலா வந்து இந்தியாவோட பெர்ஃபார்மன்ஸ் வந்து கம்பேர் என்ன சொல்றீங்க? நம்பர்ஸ் மாதிரி கேக்குறீங்களா? ரேட்டிங் 10 இல்ல, அதாவது திஸ் இஸ் வாட் ஐ எக்ஸ்பெக்டட். ஓகே அந்த மாதிரி சொல்றீங்களா? இல்ல இல்ல, அது நான் வந்து என்ன இது பண்ணேன்னா, நான் வந்து ரொம்ப டாமினேட் பண்ணுவாங்க அப்படின்னு நினைச்சேன் ஆஸ்திரேலியாவை. ஓகே. ஆனா வந்து அவங்க டாமினேட் பண்ணல, கம்ப்ளீட் பண்ணி அந்த சீரிஸ் வந்து ஜெயிச்சிருக்காங்க. ஸோ ஐ வுட், நான் வந்து ஒரு மார்க் கொடுக்கணும் அப்படின்னா வந்து ஐ வுட் கிவ் லைக் 7. ஓகே. எனக்கு டாமினேட் பண்ணுவாங்கன்னு எனக்கு எக்ஸ்பெக்டேஷன் இல்ல. வின் பண்றதுக்கு சான்சஸ் அதிகமா இருந்தது. ஏன்னா பேட்டிங் ஸ்ட்ராங்கா இருக்கும்னு. நான் ஒரு 6.5 தான் குடுக்குறேன். பிகாஸ் ஆஃப் மெயின்லி 2 ரீசன்ஸ். ஒன்னு வந்து பேட்டிங் வந்து தே ஸ்கோர்ட் பெட்டர் தென் ஆஸ்திரேலியா. அதுவும் ஷார்ட் அண்ட் சீரீஸ். ஆனா ஒரு ஃபயர் பவர் நம்ம இன்னும் பார்க்கல. மேபி தட் இஸ் டவுன் டு த பிச் அஸ் வெல். அதுக்கப்புறம் பவுலிங்லயுமே நான் பும்ரா பிளஸ் நமக்கு குல்தீப் யாதவும் கிளிக் ஆகல. ஸோ அதெல்லாம் கன்சிடர் பண்றப்ப there is room for improvement. அது போக ஹர்ஷித் ராணாவும் அவங்க முதல்ல எடுத்ததும் வந்து கொஞ்சம் கன்ஃபியூஸ், அப்ரீத் சிங் இல்லாததும் ஒரு மாதிரி பேலன்ஸா இல்லாம இருந்தது. ஸோ ஃபைனலி ஐ திங்க் தே ஃபவுண்ட் த பேலன்ஸ். ஆனா இன்னும் கொஞ்சம் பெட்டரா பண்ணிருக்கலாங்கிறனால 6.5 to 7 ரேஞ்ச் மேபி அதே ரேஞ்சில தான் வச்சிருக்கேன். ஓகே, அதான். பட் ஆனா எனிவே லைக் வந்து வேர்ல்ட் கப் இஸ் அரவுண்ட் த கார்னர். இந்த ஒரு சீரிஸ் வந்து என்டையர் டீம் மேனேஜ்மெண்ட்டுக்கும் சரி, டீம் என்வாயர்மெண்ட்டுக்கும் சரி ஒரு பூஸ்டப்பா தான் இருக்கும். ஸோ ஓவரால் இந்தியா வின் பண்ணிட்டாங்க இந்த சீரிஸை. அதுல வந்து உங்களை மாதிரி எங்களுக்குமே ரொம்ப சந்தோஷம். ஸோ அடுத்து வந்து இன்ட்ரெஸ்டிங் சீரிஸ் மாஸ்டர். சவுத் ஆப்பிரிக்கா கூட டெஸ்ட் இருக்கு, T20 இருக்கு, ODI இருக்கு. இல்ல முதல்ல நம்மளுக்கும் வேலை ரொம்ப அதிகமா இருக்கும். டெஸ்ட் ஆக்சுவலா சவுத் ஆப்பிரிக்கா கொஞ்சம் அக்ராஸ் ஃபார்மேட்ல கொஞ்சம் நல்ல ஃபார்ம்ல இருக்காங்க. பாகிஸ்தான்ல வந்து It will be a very அதாவது ஒன் ஆஃப் த இன்ட்ரெஸ்டிங் டோர்னமெண்ட் வெரி க்ளோஸ்லி கண்டெஸ்டடா தான் இருக்கும். ஆஷஸ் வேற வரப்போகுது. ஆமா ஆஷஸ் வருது. So, அதுக்கப்புறம் நாங்க- IPL ஓட ஆப்ஷனோட நிறைய ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் ஆகும். ஸோ இப்போ lot of things to look forward. ஆக்சுவலா நீங்க இதை சொன்ன உடனே தான் ஞாபகம் இருந்தது. திருப்பி வந்து சஞ்சு சாம்சன் வந்து CSK ஓட ட்ரேட் வந்து திருப்பி ஓப்பன் ஆயிடுச்சு. அண்ட் ஜடேஜா வந்து தே ஆர் லைக் எக்ஸ்பெக்டிங் டு கோ டு ராஜஸ்தான் ராயல்ஸ். அவர்கிட்ட பேசியிருக்காங்கன்னு ஒரு நியூஸ் இருக்கு. ஆனா இந்த டைம் வந்து கொஞ்சம் பிரைட்டாவே இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ அது என்ன அப்படிங்கறதையும் வந்து நம்ம நெக்ஸ்ட் வீக்ல வந்து நம்ம பார்க்கலாம். ஸோ இன்ட்ரெஸ்டிங் வீக் அஹெட். ஸோ அடுத்தடுத்து மேட்சஸ் வந்துகிட்டே இருக்கு. நாங்க அடுத்தடுத்து வீடியோஸ் போட்டுக்கிட்டே இருக்கோம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் யாருக்காவது கிரிக்கெட் பிடிக்கும்னா அவங்களுக்கும் இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ so much for your support. Until meet you next video. Signing off, Bikram and Master. Thank you.